நாம இதுவரைக்கும் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த தௌத்தியம் என்ற பதிகத்துல பாடல்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 5 பாடல்களை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 6வது பாடல் பார்த்திருக்கோம். 4 பாடல்களை பார்த்தோம். 5வது பாடல் பார்க்கும்போது முதவரி மட்டும் கொஞ்சம் பண்ணும்போது வேற ஒரு வேலை நிமித்தமாக இருக்கும். அதனால திரும்பவும் 5வது பாடலிருந்து நாம சிந்திக்க போகலாம். 5வது பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பாடலை ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு அந்த பாடலை அட்லீஸ்ட் சொல்லிட்டு இன்றைக்கு சுவாமிகள் இல்லாத சென்ஸ் வகுப்புக்கு வராதனால கூடிய மட்டும் 2 பாடல்களை சிந்திக்கலாம். ஒரு பாடல் தான் சாமி சொன்னாரு. அதனால ஆனாலும் 2வது பாடலும் முடிந்த வரைக்கும் சிந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இல்லைன்னா ஒரு பாடலோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ். தூக்கம் வந்தா க்ளோஸ் பண்ணிக்கலாம், தூக்கம் வரலன்னா கண்டினியூ பண்ணி. முதல் பாடல் அரஹர மந்திர அமர நிரந்தர சரவண சம்பரண சங்கர துக்கிய சுரபதி பூம சுகோதய போரக பரிபுர சபதல பாடல் என்றால் ஆதியும் அனாதியும் ஆனவரோட சோதி நிலாவு சடானஸ்வரக வேதக சமரச விட்டல ஆதக கண்ட ஆத நமஸ்தே. இதுல ஒரு சில சொல் ரொம்ப சிறப்பான சொல். அதை நாம கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரிவ்யூ பண்ணிக்கிறது பெட்டர். இதுல இறைவனுடைய சிறப்ப சொன்னாலும் கடைசியா ஒரு சிறப்பு ரொம்ப சூக்கமா அத அவ்வளவு அற்புதமா உள்ள சொல்லியிருக்கிறாரு. பாதக கண்டன பாதம், பாதக கண்டன. இது ரொம்ப அற்புதமா அவர் அந்த நுழைச்சிருப்பார். எது பாதகம்? ஆன்மாக்களுக்கு எது பாதகம்? எது பாதகம்? பாதகம்னா என்ன சொல்லுவோம்? குற்றம். ஆன்மாக்களுக்கு எது குற்றம்? பாசம் என்பது குற்றம். பொதுவா நம்ம அது ஆணவம்னு சொல்ல வேணாம், கண்மம்னு சொல்ல வேணாம், மாயைன்னு சொல்ல. பொதுவா வலுப்பதி பாசம் என்கின்ற அந்த 3லே பாசம் என்பது ஆன்மாக்களுக்கு உண்டான குற்றம். அந்த குற்றத்தை கண்டனம் செய்யக்கூடிய பாடம். அந்த குற்றத்தை கண்டனம்னா வெட்டி வீசல், கண்டனம் பண்றது, அதை எதிர்த்து அதை ஒழிக்கிறது, அதை இல்லாமல் செய்வது. ஆனா பாசத்தை இல்லாம செய்ய முடியுமோ? பாசத்தை இல்லாம செய்ய முடியுமோ? பாசம் என்பது எல்லா காலங்களிலும் ஆன்மாக்களோடையே இருக்கும். அது கேவலத்திலையும் இருக்கும், சகலத்திலையும் இருக்கும், சுத்தத்திலையும் இருக்கும். ஆனா அதனுடைய வீரியம் எங்க இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அதனுடைய பவர் அனந்த சக்திகளை உடையதுன்னு உண்மை வழக்கத்தில் சொல்லுவாங்க. திருவருட் பயணி ஆன்மா அனந்த சக்திகளை உடையது. கேள்வி ஒண்ணு வரும், கேவலத்தில் இருக்கும் போதும் எம்பெருமான் கூட இருப்பான்னு சொல்றோம், சகலத்துல இருக்கும் போதும் எம்பெருமான் கூட இருக்கான்னு சொல்றோம், சுத்தத்துல இருக்கும் போதும் எம்பெருமான் கூட இருக்கான்னு சொல்றோம். ஆனா பெருமான் இருக்கிற இடத்துல பாசம் இல்லாதுன்னு சொல்றோம். ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இல்லாத, ஒன்று மிகைத்தில் ஒன்று குறைவாகும்னு சொல்றோம். பெருமான் இருக்கிற இடத்துல பாசம் இருக்காதுன்னு சொல்றோம். ஆனா கேவலத்துல பாசம் ஓங்கி இருக்குதே. கேவல நிலையில பாசம் பெருசா ஆணவத்தோடு அத்துவிதமாய் இருக்கிறது. தாய்மான சாமி சொல்லும் போது என்னாக்கண்ணில ஆணவத்தினோடு அத்துவிதமாய் இருந்த நான் மெய் ஞானத்தினோடு அத்துவிதமாய் இருக்கும் நாள் என்னாலும் கேட்கிறார் சுவாமி. ஆணவத்தினோடு அத்துவிதமாய் இருக்கார், நாம இருக்கோம். எப்போ? கேவலத்துல. சகலத்துல வரும்போதும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சுத்தத்துக்கு போகும்போது அப்படியே உள்டாவாகி மெய்ஞானத்தினோடு அத்துவிதமாக இருக்கும், பெருமானோடு அத்துவிதமாக இருக்கும். இது எப்படி சாத்தியம்? பெருமான் இருக்கும்போது நாமும் அந்த ஆணவம் இருக்கக்கூடாது இல்ல, பாசம் இருக்கக்கூடாது இல்ல, இருக்குதே. இந்த இல்ல கேவலத்துல கூட தான் இருக்கு. சகலத்துல நீங்க சுத்தத்துல நீங்க சொல்றது கரெக்ட், ஒடுங்கி இருக்கிறது. ஆனா சகலத்துல கேவலத்துல அங்க சுவாமின்னு ஒண்ணு இருக்குதுன்னே நமக்கு தெரியலையே. சுவாமின்னு ஒண்ணு இருக்குதுங்கிறதே
நமக்கு தெரியல. ஏன் தெரியல? அதான் சொல்ல வரேன் நானும். பாசத்தோடு கேவலத்தில் இருக்கும் போது இந்த ஆன்மாவிற்கு சுவாமி நம்ம கூட உள்ள இருக்காருங்கிறது ஏன் தெரியல? பாயிண்ட் நம்பர் 1. ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சகலத்துல தெரியுது ஆனா தெரியல. தெரியல ஆனா தெரியுது. சுத்தத்துல பாசம் என்பது இருக்கிறதுனே தெரியறது இல்லை, சுத்தம் மட்டும்தான் தெரியும். இது எவ்வாறு சாத்தியம்? கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு இதுல இந்த கேள்வி சகலத்துல வரும்போது பாசமும் இருக்குது ஆண்டவனும் இருக்கிறான், கேவலத்தில் இருக்கும்போது பாசமும் இருக்குது ஆண்டவனும் இருக்கிறான். இங்க எப்படி சுத்தத்துல இருக்கும்போது நம்ம சொல்றோம் கரெக்ட். முழு அறியாமை, அறிவு இருக்குது ஆனா வேலை செய்யாது. அது அறிவு இருக்குது வேலை செய்யாது. ஆன்மா ஒரு சித்துப்பொருள், அப்படிதானே சொல்லுவோம். சதசத்துன்னு சொல்லுவோம். சித்தோட கலந்த சித்து, அசத்தோட கலந்த அசத், சதசித்து. அப்போ கேவல நிலையில இருக்கும்போது ஆன்மா டோட்டல் பிளாங்க் அவுட்டா இருக்கும். டோட்டல் அறியாமை, டோட்டல். அதான் சொல்லும்போது காரிட்ட ஆணவ கருவிலையில் கண்ணிலா குழவி போல ஏற்கனவே காரிட்ட ஆணவ கருவறை அந்த குழந்தைக்கு வேற கண் தெரியாது. அப்படின்னா டபுள் டார்க். அப்ப அதுக்கு ஒண்ணும் விளங்காது இல்லையா? காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா கிழை போல இருந்தமை வெளியில் விட்டுன்னு சொல்வார் தாய்மானவர். அப்போ அந்த ஆணவத்தினோடு அத்துவிதமா இருக்குதுன்னு சொன்னா நான் வேறு ஆணவம் வேறு அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமை. நான் வேறு ஆணவம் வேறு அப்படின்னு தெரியாது. அதுதான் இப்ப சகலத்துக்கு நாம வந்துட்டோம். நாம வேறு இந்த உடல் வேறுன்னு நினைக்கிறோமா? இங்கேயும் அதே நிலைமைதான் நமக்கு. இங்கேயும் அதே நிலைமைதான். நாம வேறு மாயை வேறுன்னு நாம நினைக்கிறது இல்லை. மாயாகாரியமாகிய பிரபஞ்சம் தனுகரண புவன போகம் நமக்கு கொடுக்கப்பட்டது. எதுக்கு? சுத்தத்துக்கு போறது. ஒரு கருவியாக, ஒரு சாதனமாக கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த சாதனத்தை நாம கையில எடுத்துட்டு நாமளே அந்த சாதனம் ஆயிடும். நாம வேறு அப்படிங்கறது நாம நினைக்கிறது இல்லை. தசகாரியத்தை சொல்லும் போது என்ன சொல்றோம்? தத்துவ சுத்தி மாத்தனாதான் ஆன்ம ரூபமும் ஆன்ம தரிசனமும் கிடைக்கும். அப்போ அது நாம இல்ல, நாம வேற. நாம அது இல்ல, அது சடம் அப்படிங்கிற அந்த தெளிவு அதை நீங்கினாதான் நாம யாருங்கிற நிலைமை நமக்கு வரும். அங்கேயும் ஒரு சின்ன இக்கட்டு இருக்குது. என்ன இக்கட்டு அப்படின்னு கேட்டா, நாம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டு. அந்த 36 என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 36 என் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற நினைப்பு அது வந்துடக்கூடாது. ஆனா நம்மையும் தாண்டி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நம்மளை ஆட்டுவிக்கிறான். அந்த பேசிஸ்ல நாம இதை உபயோகப்படுத்தி கொள்ளுகிறோம் அப்படிங்கிற அந்த இது இருக்கணும். சோ இப்போ அந்த பாதகம் ஆகிய பாசத்தை கண்டனம் செய்கின்ற திருப்பாதம். அடி ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, நேயத்தே என்ற நிமலனடி போற்றி அப்படின்னு அந்த அடியை பத்தியே அத்தனை பேரும் வருவாங்க இல்லையா? எந்த பெருமான், எந்த முனிவரா இருந்தாலும், எந்த ஞானியா இருந்தாலும் அவர்கள் வேண்டுவது என்ன? திருவடி. அந்த திருவடியை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அவர்தான். அதனாலதான் இவரும் தௌத்தியம் என்கின்ற திருவடி துதிதான். அந்த திருவடி தான் எல்லாத்தையும் கொடுக்குது. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும். திருமூலர் அதான் சொல்றாரு. அப்போ இந்த பாதக கண்டன பாதத்துக்கு வணக்கம் அப்படின்றத இந்த 2வது பாடல்ல சொல்லி இருக்கிறாங்க. 3வது பாடல், இந்துல அம்பக இங்கிர மங்கள சுந்தர துவாதச கரதல சந்திர சேகர தடதாகிடதட
பந்திக்குள் நிறுத்தன பாத நமஸ்தே. பந்திக்குள் நிறுத்தன. பந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுற பந்தி இல்ல. பந்தி சமர் பண்றது. சமர் சமர் என்றால் இருந்து நிக்கிறது. பந்திக்குள் நர்த்தன நிறுத்தன நிறுத்தம் நடனம் எல்லாம் ஒண்ணுதான். இந்த பந்திக்குள் நிறுத்தன எதை பந்தி கொள்ளுது? எதை சமர் பண்ணுது? பாதம். அதே திருப்பி திருப்பி ஒரே வார்த்தை தான், ஒரே பசு பாசம் தான். 14 சாஸ்திர புஸ்தகம், 14 பண்டார சாஸ்திர புஸ்தகம், திருமுறை எல்லாம் என்ன சொல்லுது? முப்பொருள் உண்மையைத்தான் சொல்லுது. ஆனா ஒவ்வொரு வழியா சொல்லுது. ஒரு சிலர் அட்வான்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலது படிச்சா வளர்க்கும், எளிமையா இருக்கிறது ஒரு சிலருக்கு படிச்சா வளர்க்கும். எந்தெந்த ஆன்மா எவ்வளவு பக்குவ நிலையில இருக்குதோ அந்த பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு நூல்களை கொடுத்திருக்கிறார்கள். பைத்தியக்காரன் இல்ல, முப்பொருள் உண்மைதான் சொல்லுது எல்லாத்தையும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு புஸ்தகம்? பைத்தியக்காரனா எழுதி வச்சவன்லாம் இல்ல. எந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு கிராஸ்பிங் பவர் இருக்கோ, எவ்வளவு பெர்சிவரன்ஸ் இருக்கோ, அந்த பெர்சிவரன்ஸுக்கு ஏற்றவாறு எந்த புத்தகத்தை படிக்கணுமோ அதை படிச்சா அது தெரிஞ்சுக்கும். அட்வான்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சிவஞான மதத்தை முதல்ல தூக்கி போட்டு படிக்கலன்னா அவங்க ஒண்ணும் புரியாது. இங்க கண்ணு கட்டி காட்ட விட்ட மாதிரி இருக்கும். அந்த 2.25 லைன்ல இந்த உலகத்தையே எழுதிட்டாரு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா இந்த கேள்விக்கு 2.25 லைன்ல பதில் சொல்லிட்டாரு. அவன் அவள் அது எதுவும் தோற்றியதிலேயே ஒழுங்கி வர சொல்லலாம். அந்த மாதிரி புலவர் முடிஞ்சிருச்சு அதுலயே எல்லாமே. அதனால அதை தூக்கி வச்சுட்டு நம்மளால படிச்சு புரிஞ்சிக்க முடியாது. அதனாலதான் பெரியவங்க ஒன்றும் அதை அப்படியே எளிதாக்கி 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 அதற்குண்டான பாடியங்களை எல்லாம் கொடுத்து நமக்கு மேல புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றதுக்காக இவ்வளவு புத்தகம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு இந்துட அம்பக இங்கித மங்கல சுந்தர ரூப துவாதச கரதல சந்திரசேகர தரதா கிடதட பந்திகள் இருந்தன பாத நமஸ்தே. இந்த தடதா கிடதட இருக்கு பாருங்க, இது இறைவனின் 5 தொழில்களை குறிக்கும். டான்ஸ் ஆடுறது குறிக்கிறது இல்ல, இறைவனின் 5 தொழில்களை குறிக்கும். இறைவனுடைய 5 தொழில்கள் என்னன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், ஒடுக்குதல். அழித்தல் சொல்ல முடியாது, அழிக்க முடியாது எதையும். ஒடுக்குதல். உருவத்தை தான் மாற்ற முடியுமே தவிர அழிக்க முடியாது. நீங்க கடைசியில எங்க சுத்தி 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 போனாலும் அது சாம்பலா இருந்து நீக்கணும். முன்னாடி சாம்பல் அழிக்க முடியுமா? முடியாது. அது உருமாற்றம் தான் செய்ய முடியும் நம்மால. அழிப்பது என்கின்ற காரியமே கிடையாது எங்கேயுமே. ஒடுக்குதல், ஒடுக்கி நீக்கப்படும். அப்ப கூட அது கலந்துக்கும். மேலாகிற மாதிரி கால போட்டு அழுத்தினா கூட பெருமான் அழுத்தல, நாம அழுத்தல, பெருமானே அழுத்தினா கூட அது அப்படி தலையை தூக்கி பார்க்கும். சான்ஸ் கிடைச்சா ஏறிங்க. அப்போ அந்த பந்திகள் நிறுத்தன பாதம், பாசமாகிய ஆணவ கண்ம மாயையை எதிர்கொள்கின்ற திருப்பாதம், அடக்கி வைக்கின்ற திருப்பாதம். அந்த திருப்பாதத்திற்கு வணக்கம்னு சொல்றாரு. இதற்கு நேரடி பொருள் கொள்ள முடியாது. நேரடி பொருள்னா நிறுத்தம்னு தான் அர்த்தம். அது வேண்டாம், அது நம்ம அடுத்ததுக்கு போகும்போது பஞ்சகிருத்தியம் 5 தொழில்களை சொல்லும். சரியா? அதோடதான் இதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேல போகும்போது வேற இருக்கு. சரியா? பந்தி கொண்டு நிறுத்தன பாத நமஸ்தே. நாலாவது பாடல் ஈஸ்வர நந்தன ஈஸ்வர புங்கவ. முத பாட்டுல நீ ஈஸ்வரனுக்கு பிள்ளை, நந்தன என்றால் பிள்ளை, ஈஸ்வர புங்கவ என்றால் ஈஸ்வரனுக்கு குரு. ஒன்று ஈஸ்வரனுடைய மகன், இன்னொன்று ஈஸ்வரனுக்கு குரு. இந்த பாடல் சொல்லும்போது தேசுர குண்டல சித்தர பந்தன ஆசன சஸ்திர அஸ்தரோருக பாச விமோசன பாதம். கிளியரா இது சொல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாச விமோசன பாதம்.
பாசத்திலிருந்து உங்களுக்கு விமோசனத்தை தரக்கூடிய பாவம். இந்த ஈஸ்வர நந்தன ஈஸ்வர புங்கவ தேசரு குண்டல சித்திர பந்தன ஆசரு சஸ்திர அஸ்தசரோர், இதுக்கெல்லாம் நம்ம நேரடி விளக்கம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இந்த ரெண்டு ஈஸ்வரனுடைய மகனே ஈஸ்வரனுடைய குரு, ஈஸ்வரனுடைய மகனே ஈஸ்வரனுடைய குரு. ஏன் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இறைவனுடைய ரெண்டு நிலைகள் நாம சொல்லுவோம். என்ன நிலை? சொரூபம், தடத்தம். நம்மால சொரூப நிலையை அனுபவிக்க முடியுமா? எடுத்த எடுப்பிலே எனக்கு சொரூப நிலையை பார்த்து அனுபவிக்க முடியுமா? தடத்த நிலையை நோக்கி போய் தடத்த நிலையை அனுபவிக்க 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 சொரூப நிலை கைகூடும், சொரூப நிலை அனுபவமாகும். டைரக்டா எடுப்பிலேயே இறைவனுடைய சொரூபத்தை நாம் அனுபவிக்கிறோம்னா அது அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா அந்த வெளிச்சமோ அந்த பக்குவமோ நமக்கு இருக்குமான்னா இருக்காது, கஷ்டம். அந்த பக்குவம் வர வேண்டும் என்று சொன்னால் தடத்த நிலையிலே இருக்கக்கூடிய பகவான அனுபவிக்க கத்துக்கணும். எப்படி அனுபவிக்க கத்துக்கிறது? சரியை கிரியை யோகம் ஞானம், சரியை கிரியை யோகம். இந்த மூன்று நிலைகளிலும் தடத்த நிலையிலே இருக்கக்கூடிய இறைவனை அவருக்கு சரியை செய்யறது, பூஜை பண்றது, அவரோட ஒன்றித்து நின்று தியானம் பண்றது, இதெல்லாம் நாம இந்த நிலையில கை கூட தான் அவருடைய சொரூப நிலையை நாம அனுபவிக்க முடியும், ஞானம் என்கின்ற நிலையில். மத்த மூணு இங்க சா இ யோ. இந்த சாக்கியோ தடத்த நிலையிலே இருக்கக்கூடிய இறைவனை நாம் அனுபவிக்கின்றோம். ஏன் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொரூப நிலையில எந்த ரூபத்துல இருப்பான்னு தெரியாது. குணம் குறி அற்றவன் இறைவன், அப்படிதான் சொல்றோம். அவனுக்கு இந்த குணம் கிடையாது, இந்த குறியும் கிடையாது, அளவையில அடக்க முடியாது, எந்த அளவை இலக்கணத்திலையும் அவனை அடக்க முடியாது. அதை நீங்க எப்படி அவனை தியானம் பண்ணி அவனோட ஒன்று சேர்வீங்க? ஏதோ ஒரு பொருளை தியானித்து அதுக்குள்ள இறைவன் இருப்பதாக பாவித்து அந்த பாவனையின் மூலமாக பூஜை பண்ணி அவனோட ஒன்றித்து சென்றோம் என்று சொன்னா மட்டும்தான் அந்த லெவல் தாண்டி போகும்போது சொரூப நிலையிலே இருக்கக்கூடிய இறைவனை நாம அனுபவிக்க முடியும். ஏன் பூஜை பண்ணணும், ஏன் வழிபாடு பண்ணணும்? ஒரு நாளைக்கு பண்ணா போதாதா? விசேஷ காலங்கள்ல பண்ணா போதாதா? டெய்லியே காலையில 6 மணிக்கு மணி அடிக்கிறாரு, சாயந்தரம் 6 மணிக்கு மணி அடிக்கிறாரு, அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணா போதாதா? வருமா வராத கேள்வி இல்ல. நீங்க செய்யத்தான் அதுல ஒன்ற முடியும். சைக்கிள் ஓட்டுறவனுக்கு முதல்ல அரைப்படலே போட முடியாது, அரைப்படலே போட முடியும். அதை போட்டு அப்புறமா முழு படல் போட்டு அப்புறமா கையை விட்டுட்டு தலையில போடும். அப்போ அந்த சைக்கிளும் நாமளும் அது என்னமோ அதை ஓட்டுற மாதிரி ஒரு நினைப்பு இருக்காது, பாட்டு போயிட்டே இருக்கு. அப்ப அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல சைக்கிள்ங்கிற ஒரு பொருள் உண்டு, அதற்கு ஒரு நியமம் உண்டு, அதற்கு ஒரு இயமம் உண்டு, ஒரு நியதி உண்டு. அதை இப்படித்தான் ஓட்டணும், முதுக பெண் பண்ணாத, முதுகு ஒரு போடுவாங்க, சொல்லி துணியாத அப்படின்னு பேலன்ஸ் பண்ணு கரெக்டா. இப்ப ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். அட்டாங்க யோகத்துல வரும் சாமியே அதை சொல்லுவார். இயமம் நியமம் தாரண பிரத்யாகாரம் சமாதி அப்படின்னு நிறைய சொல்லுவார். இதெல்லாம் அதனுடைய வழிமுறைகள். அது யோக நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி. நம்ம மாதிரி ஆட்களுக்கு சரியை கிரியை பண்ணிட்டு இருந்தாலே அந்த யோகம் என்பது ஒன்றாக்குவது. ஒன்றுகின்ற நிலைமைக்கு பேர் தான் யோகம். யோகம் என்பது ஒன்றாகி நிற்கிறது, இறைவனோடு ஒன்றாகும். அப்ப அந்த யோகம் என்று ஒன்று நம்ம ஒன்றாகிறோம் அப்படிங்கிற வரும்போது ஒன்றானோம் அப்படிங்கிற நிலைமையே மறந்து போச்சுன்னா அந்த ஞானம் கை போயிடும். அப்ப சொரூப நிலை நமக்கு கை வந்துடும், கைவல்யமாகும்.
ஒரு செகண்ட்ல பெரியவர் வந்துடுறாரு. மேல ஏறி உட்கார்ந்து நினைச்சா ஒரு செகண்ட்ல ஒன்றி போறாரு. நாமெல்லாம் உட்கார்ந்தா கூட ஒண்ணு அடுத்த பஸ், அடுத்த ட்ரெயின், இன்னும் டிக்கெட் கிடைக்கலையே, இல்ல வரணுமே, நாளை காத்தால கிளாஸ் ஆச்சு. நமக்கு இந்த உலக எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கு. இறை சித்தம் மூடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பயிற்சி வேணும். அதனாலதான் வழிபாடு வேணும், கரியை வேணும், கிரியை வேணும். வழிபாடு செய்வதன் முக்கிய நோக்கமே பயிற்சி தான். இறைவனை சொல்லும் போது கூட என்ன சொல்றோம்? நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதன் தான். பயின்று கொண்டேதான் இருக்கிறான். அவனே அந்த நிலைமைன்னா நாம நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே அப்படிதான் சொல்றோம். சோ அப்போ இந்த ஈஸ்வர புங்கவ, ஈஸ்வர நந்தன மகனும் குருவும் ஒருவரே. இப்ப இந்த நிலைமைக்கு நாம போகும்போது ஞானம் என்பது சிவம், கடத்த நிலையில வரும்போது புகன். இது கௌமாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. குகன் என்பதும் சிவம் என்பதும் ஒன்றுதான். சிவன் பேரு குகன் பேரு அல்ல. நமக்கு பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைய எடுத்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். 15 வயசானா நம்ம மகனா இருந்தா கூட கொஞ்ச நேரம் பேசிப்போம். இது நிதான். அப்ப எதான நமக்கு வேண்டும் அப்படின்னா முருகன் கிட்ட பேசுறது ஈஸி தென் சிவத்துக்கிட்ட பேசுறது. ஏன்னா சிவம் என்பது அசையா பொருள், குகம் என்பது அசையும் பொருள். சிவம் என்பது அசையா பொருள். அதுகிட்ட சவத்துக்கிட்ட பேச என்னடா பிரயோஜனம்? ஏன்னா அது சொன்னா அதுக்கு காது கேட்காது. ஏன்னா அது அசையா பொருள். இட்ஸ் ஸ்டாட்டிக் எனர்ஜி. குகம் சிவம் என்பது ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜி. அதனுடைய கைனடிக் எனர்ஜி, அதனுடைய இயங்கு சக்தி, சக்தின்னு சொல்லுவோம். என்னென்னலாம் கடத்த வடிவத்தில் இருக்குதோ அது அத்தனையுமே கைனடிக் எனர்ஜி தான். அது பெருமாளாகட்டும், பிரம்மாவாகட்டும், குருவாகட்டும், முருகன் ஆகட்டும், அம்பாள் ஆகட்டும், மாசாணி அம்மன் ஆகட்டும், எந்த அம்மன் ஆகட்டும், உருவத்துல இறங்கி வந்தாலே அது கடத்த வடிவம், அது சக்தி. இட்ஸ் கைனடிக் எனர்ஜி. அங்கதான் நாம போய் கேட்க முடியும். சிவத்துக்கிட்ட டைரக்டா போய் நம்ம கனெக்ஷன் வைக்க முடியாது. ஏன்னா அந்த பவர் நம்மளால தாங்க முடியாது. அதுக்கு உண்டான பக்குவம் நமக்கு. இப்போ நம்முடைய பக்குவ நிலைமை நாம இவர் பூசிச்சு 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 எந்த யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகன் தான் ஒருவர்னு சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம புகனை பூசிச்சாலும் அது சிவனை பூசிக்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ இங்க பூசிக்க 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 இங்க இருக்கக்கூடிய குல தெய்வம் என்ன நினைக்க, ஓ இவனுக்கு பக்குவம் வந்து விட்டது, இவனுக்கு அந்த ஞானம் கை வர வேண்டிய காலம் வந்து விட்டது, போய் சிவத்துக்கிட்ட சொல்வானம்மா காதுல, எவ்வளவு பேர் இன்னைக்கு பாஸ் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஐடியஸே கிடையாது பாஸ். ஏன்னா அவரே பழனிசாமி தான், அவரும் பழனிசாமி குருவர். போய் சொல்லுவாராமா, இவங்களுக்கு ரெடி ஆயிட்டாங்க, இவங்க நீங்க உங்க பாதத்துல சேர்த்து கொள்ளலாம். அதத்தான் இங்க குருவா இருந்து ஈஸ்வரன் காதுல சொல்றாராமா. வெளியில சொன்ன தெரியும் போது, ஏன்னா மத்தவங்களுக்கு கஷ்டமாயிடும், மத்த ஆன்மாக்களுக்கு கஷ்டமாயிடும்ங்கிற காரணத்தால சும்மா சொல்றேன், இதை எடுத்துக்காதீங்க டைரக்டா. எந்தெந்த ஆன்மாக்கள் பக்குவப்பட்டிருக்கின்றனவோ அந்தந்த ஆன்மாக்களுக்கு திருவடியை அளிக்க வேண்டி குகனானவன் சிவனுடைய திருச்செவியிலே சொல்வதுதான் உபதேசம். ஒரு செவியில சொல்றாரா? அப்பா கிட்டையும் சொல்றாரு, அம்மா கிட்டையும் சொல்றாரு. அப்பா கிட்டையும் சொல்றாரு, அம்மா கிட்டையும். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. ஒரு செவியில இல்ல, 2 செவியிலும் சொல்றாரு. அப்ப அம்மா கிட்டையும் சொல்றாரு, மறந்துட போறாரு அப்பா, நீ சொல்லி வை அப்படின்னு. அப்ப ஈஸ்வர புங்கவ குருவானவன் ஈஸ்வரனுக்கு மட்டும் குரு அல்ல, அவங்க அம்மாவுக்கும் குரு.
என்ன சொல்றாரு? ஆன்மாக்கள் எல்லாம் பக்குவம் பெற்று விட்டன, அதையெல்லாம் உன்னுடைய திருப்பாதத்திலே சேர்த்துக்கொள். பிரணவ பக்குவம் அவங்களுக்கு வந்துருச்சு, சேர்த்துக்கொள். அதத்தான் இதுல சொல்லாம சொல்ற. ஈஸ்வர புங்கவ என்றால் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லாமலே அவன் குருநாதன், சிவகுருநாதன் தான். என்ன சொல்றாரு? அவங்க அத்தனை பேருக்கும் பக்குவ நிலை கைகூடிய இருக்குது, அவங்க உன்னுடைய திருப்பாதத்திலே சேர்த்துக்கொள். உன்னுடைய ஐந்தொழிலை செய்து அந்த பாச விமோசனத்தை கொடுத்து உன்னுடைய திருவடியிலே சேர்த்துக்கொள். அந்த திருவடிக்கு நமஸ்காரம். இப்படி போட்டே வாங்க. 6வது பாடம் இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ இதெல்லாம் பார்த்து இதான் பார்க்க வேண்டிய பாடல். உச்சித மஞ்சையில் ஊரதி மோகன நிச்சய உத்தர நித்திய மனோலய சத்சனர் நித்திர சத்துரு கண்டன பச்சயம் புஷ்கர பாத நமஸ்தே. இந்த பாடம் தான் நம்ம இந்த வாரம் சிந்திக்கக்கூடிய பாடல். உச்சித மஞ்சையில், மஞ்சை அப்படின்னு சொன்னா மயில், இது எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். மஞ்சை என்பது மயில். உச்சிதம் என்றால் அழகிய ஒரு பொருள். உசிதம் அது உச்சிதம், இது உசிதம். எது உசிதம்? எதனா சாப்பிட்டா இது உசிதமா இருக்கு சொல்றோம், இது நமக்கு நல்லது. சித்தம் என்றால் நல்லது அப்படின்னு ஒரு பொருள். நல்ல மயில், அழகான மயில். 2 அர்த்தமும் அதுக்கு உண்டு, ரெண்டுமே அதுக்கு பொருந்தும். ஏன்னா இந்த மயிலின் பெருமையை நாம சொல்லி எல்லாம் நடத்த முடியாது, சொல்ல முடியாது. மயில் அவ்வளவு பெருமை வாய்ந்தது, அவ்வளவு அழகானது, சாதாரணமானது இல்ல மயில். அருணகிரிநாதர் மயிலுக்குன்னு ஒரு வகுப்பே வச்சிருக்காரு. மயில் வகுப்பு, தேல் வகுப்பு அப்படிங்கிற மாதிரி மயில் வகுப்பு. பகை கடிதல் பார்த்தோம் ஒரு முன்னாடி ஒரு வகுப்புல. பகை கடிதல் திருவள்ளுவர் சுடருவே உணர்தி உன் இறைவனையேன்னு மயில் கிட்டதான் சொல்லுவார் பாமன் சாமி. உன்னுடைய முருகப்பெருமானை என் முன்னாடி கொண்டாந்து எதிர்த்துன்னு சொல்லுவார். அந்த மயிலுக்கு பல பேர் அடைமொழி கொடுத்துட்டு இருக்காரு. குணமயில், குறைவர் மயில், மதிமயில், அதுக்கு சொல்லாத விளக்கமே கிடையாது. அப்படி வர்ணிப்பார் அந்த மயிலை. அந்த மயில் என்பது பிரணவத்தின் ஸ்வரூபம். மயில் பார்த்துக்கோங்க, தொகை விரித்து ஆடும் போது அது பிரணவஸ்வரூபம், ஓங்காரம். போன வாரம் நினைக்கிறேன் நம்முடைய குடிலுக்கு மேல அந்த ஒரு மரத்து மேல ஒரு 7-8 மயில் உட்கார்ந்துருக்குது காலகட்டால். அவ்வளவு அற்புதமா இருந்தது. அப்போ பிரணவம், பிரணவத்தின் ஸ்வரூபம் மயில். அந்த மயில் என்பது நாதத்தின் தத்துவம். இதை நான் கடந்த வகுப்பில் சொல்லும் போது, நாதம் சூக்குமம், ஸ்தூலம். இந்த நாத தத்துவத்துல 2 இருக்கு. ஒன்று மயில், இன்னொன்று சேவல். அவர்கிட்ட 2 இருக்குல்ல. சேவலும் மயிலுமாய் ஆக்கி கொண்டார்னு சூரசம்ஹாரம் முடிஞ்சது கந்தபுராணத்துல நாம பார்க்கிறோம். சேவலும் மயிலுமாய் ஆக்கினார். 2மே நாத தத்துவத்தில் அடக்கம். 2மே நாத தத்துவத்துல அடக்கம். மயிலும் நாத தத்துவம். ஏனென்றால் பிரணவஸ்வரூபம். பிரணவம் என்பது ஓங்காரம். அது எல்லாத்துக்கும் உச்சியில் இருப்பது. 36 தத்துவங்கள்ல கடைசி உச்சியில் இருக்கக்கூடிய தத்துவம் நாத தத்துவம். அது ஓங்கார ஸ்வரூபம். நாம 5 எழுத்து சொல்லும் போது ஓரெழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லும் போது சமட்டி பஞ்சாக்கரம் அப்படின்னு சொன்னா இதைத்தான் சொல்லுவோம். ஓங்காரத்தை தான் நாம சொல்லுவோம். ஓங்காரத்துக்குள்ளேயே எல்லாமே அடக்கம். சமஷ்டி பஞ்சாக்கரம்னு சொல்லுவோம். அப்போ அந்த நாத தத்துவமே மயில். நாத தத்துவமே மயில். இது நாதத்தின் தொடக்கத்தில் இருப்பது. நாதத்தின் தொடக்கத்தில் இருப்பது.
நாதத்தின் முடிவிலே இருப்பது சப்தம் வெளியில வரும். சூக்குமங்கிறது உள்ளே இருக்கும், இங்க வரைக்கும் இருக்கும். இதுல இருந்து வெளியில வந்துச்சுன்னா ஸ்தூலமாயிடும். வாக்குகள் அப்படின்னு நாம படிக்கும் போது சூக்கும வாக்கு, வைசந்தி, மத்திமை, ஸ்தூல வைகரி, சூக்கும வைகரி வாக்குல நம்ம படிப்போம். அவ்வளவு டீட்டெயிலா நம்ம போக வேண்டாம். நாம பேசுறோம் அப்படின்னு சொன்னா நாம பேசுறதுக்கு உண்டான பேஸ் சூக்குமமா தான் இருக்கு. உள்ள வாயிலிருந்து வெளியில வந்தா டெலிவரி ஆனாதான் அது தூலம். புரியுதுங்களா? இப்ப மயில் என்பது, பிரணவம் என்பது சூக்குமம். அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் அது அடக்கி வச்சிருக்கு. பிரணவத்துக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. பிரணவத்துக்குள்ளதான் எம்பெருமான இருக்கான். எம்பெருமான் வேறு, பிரணவம் வேறு அல்ல. எம்பெருமான் வேறு, பிரணவம் வேறு அல்ல. எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்கு. அப்படிதானே சொல்றோம் நம்ம. வியாபகமாகவும் வியாபியமாகவும் வியாப்தியாகவும் இருக்கிறார் இறைவன். மூன்றாகவும் இறைவன் இருக்கிறார். அதேதான் இங்க பிரணவம், நாத தத்துவம். ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறி. அருணகிரிநாதர் பாடும்போது சொல்றாரு, மயிலானது தனி மந்திர ஸ்வரூபமாகி இருக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு தெரியல எவ்வளவு காலம். நான் எவ்வளவு காலம் வாழ்ந்து என்னுடைய நேரத்தை வீணாக்கிட்டேனே அப்படின்னு அருணகிரிநாதர். மயில் பிரணவத்தினை குறித்து பின் நாத தத்துவத்தினை ஆற்றுவது. நம்ம தத்துவ நோக்கில பார்க்கும்போது மயில் என்பது சூக்கும நாதம், இது நாத தத்துவத்தினை ஆற்றுவது. நாத தத்துவத்தினை கடந்த பின் இறை ஒளி தோன்றும். இதைத்தான் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா, இறைவன் மயிலின் மீது ஊர்ந்து போகிறான் அப்படின்னா நமக்குள்ள அந்த டெவலப்மெண்ட் போய்கிட்டே இருக்குது மேல அர்த்தம். புகழ்மொழி ஏற 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 நம்முள்ளே இருக்கக்கூடிய இருட்டானது வெளிச்சமாகும். சொல்ல சொல்ல அதான் எதுக்கு சொல்றாங்க, பஞ்சாட்சரம் சொல்லும் போது, நமக்கு இருக்கிற மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு நாத்தழும்பேற சொல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க. நாவல தழும்பு வருமா? நாக்குல எங்கன்னா தழும்பு பார்த்துருக்கீங்களா? இங்க தழும்பு பார்க்கலாம், இங்க தழும்பு பார்க்கலாம், நாக்குல தழும்பு பார்க்கலாம். நாத்தழும்பு ஏற சொல்லணும்னா அவ்வளவு காலம் சொல்லணும், அவ்வளவு தடவை சொல்லணும்னு அர்த்தம். அது சொல்ல 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 சொல்லத்தான் நம்மளுக்கு அந்த ஞானம் என்பது கை கூடும். இந்த ஞானம் என்பது நமக்கு கை கூடும். நாத தத்துவத்தின் இறுதி பகுதியை கடக்கும் போதுதான் ஒளி குறைந்து ஒளி பிரபை தோன்றும். இது தியானம் உட்காரும் போது நமக்கு நிறைய ஒலிகள் தோன்றும். காதுல கண்ணை மூடிட்டு உட்காரும் போது நிறைய நமக்கு உண்டான மன அலைகள் நிறைய இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்மூடி கண் திறக்கிற நேரத்துல நமக்கு நம்மளுடைய மன அலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பொருள் மேலேயோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேலேயோ இருப்பாது. அது சேஞ்ச் ஆகிக்கொண்டே போய்கொண்டே இருக்கும். திடீர்னு நம்ம பாஸ் ஆயிட்டோமான்னு தோணும், திடீர்னு நம்ம சாப்பிட்டோமான்னு தோணும், இல்ல மதியானம் என்ன பண்ணிட்டோமோ அதை விட்டு அடுத்த செகண்ட் நம்ம பொண்ணுகிட்ட போயிடும் லேகோஸ். அது மாறிக்கொண்டே இருக்கும். மனம் என்பது ஒரு குரங்குன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் உலகியல் லைஃப்ல. அது ஒரு கான்சென்ட்ரேஷனை ஒரு இடத்துல நிறுத்த முடியாது. அதைத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவார் அருணகிரிநாதர். கரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரத்தில் தவமுனை தியானம் வைக்க அருள்வாய. அந்த அவருடைய திருவடியில ஒரு அரை நிமிஷம் போதுமா அவருக்கு? நாம எப்படி யோசிக்கணும்? பாடினவரு அவ்வளவு பெரியவரு. அவர் சொல்றாரு சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் 30 செகண்ட் தான் சொல்றாரு. தவமுறை தியானம் வைக்க அருள்வாய். அப்ப நம்மால அதை வைக்க முடியுமா? அதுக்கு எவ்வளவு பயிற்சி வேணும்? இறைவனுடைய அருளை பெற்ற அருணகிரிநாதரே எனக்கு அரை நிமிஷம் கொடுப்பா அப்படின்னு கேட்கிறார், கெஞ்சுறார். அப்போ அந்த இறுதி பகுதியை கடக்கும் போது அந்த ஒலி, உள்ளே இருக்கக்கூடிய ஒலிகள் எல்லாம் மணி, கடல், யானை, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. திருமணத்துல அந்த பொருள் இருக்கு, சாமி கேட்டு தெரிஞ்சுக்கும். அந்த ஒலி மாறிக்கொண்டே இருக்கும். சங்கு சத்தம் கேட்குமா, மணி சத்தம் கேட்குமா, யானை பிளிர்ற சத்தம் கேட்குமா, கடல் ஓசை கேட்குமா,
அதெல்லாம் முடிந்து அந்த சத்தங்கள் எல்லாம் அமைதியான பிறகு அந்த தியானத்துல அப்பதான் உங்களுக்கு கலர்ஸ் தெரியும். கண்ணுல வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் தெரியும். இன்ன கலர்ன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு வகையான நிறங்கள் தோன்றும். அந்த நிறங்கள் எல்லாம் அமைதியான பிறகுதான் உங்களுக்கு அந்த தியானம் சித்திக்கும்னு சொல்றாங்க. அப்படி நெத்தில கையை வச்ச உடனே 30 நாட்கள் குண்டல் நீக்கம் சொல்ற கதையில அதெல்லாம் முடிந்த பிறகுதான் அந்த ஒளியானது தோன்றும், அந்த புகை ஒளி தோன்றும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எரிவாயு பதனப்படும் போது திடப்பொருளாகவோ திரவ பொருளாகவோ வாயு பொருள் பதனப்படும் போது திரவ பொருளாக எல்பிஜி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ஆக்சிஜன் அது சிலிண்டருக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்குது? தண்ணியா இருக்குது. அது வெளியில எரியும் போது கேஸ வாயுவா வெளில வருது. அதனை பதப்படுத்தி உள்ளர வைக்கும் போது அது திரவ பொருளா இருக்குது, அது வெளியில வரும்போது வாயு பொருளா இருக்கு. அதைத்தான் சொல்றாரு, ஒளி அடர்ந்து சூக்குமாக செல்வையில் ஒளி காட்டும். அந்த ஒளியானது அடங்க 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 ஒளியானது வெளியிடும். இது இன்னொன்னும் நாம சொல்லலாம். வானத்துல மின்னல் தோணுனா என்ன சொல்றோம்? இடி இடிக்குன்னு சொல்றோம். ஆக்சுவலா இடிதான் முதல்ல இடிக்குது, அப்புறமா தான் ஒளி தோன்றுது. ஆனா அந்த லைட்னிங் ஸ்பீடு ஒலியை விட ஜாஸ்தி. அதனால நமக்கு லைட் முன்னாடி தெரியற மாதிரி தெரியுது. மின்னல் வந்தா இடி இடிக்குங்கிறது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா இடி என்பது முதல்ல இடிக்குது, ஆனா மின்னல் அப்புறமா தான் வருது. ஆனா நமக்கு முன்னாடி தெரியறது எது? மின்னல். அப்போ ஒலி குறைந்தும் போதுதான் மின்னல் வெளியில வருது. அப்போ ஒலி அடர்ந்து சூக்குமாக செல்கையில் ஒளி காட்டி நிற்கும். வாக்காகிய இவ்வொலியினை ஒளிநிலையாக காண்பதிலே ஆன்மாக்கள் இறையோடு லயித்தல் நிலையா. இப்ப நாம சொன்ன பிரகாரம் எல்லா ஒலிகளும் குறைந்து குறைந்து குறைந்து, எல்லா நிறங்களும் குறைந்து குறைந்து குறைந்து, அந்த புகவொளியே இங்க தோன்றி பிரகாசமா இருக்கும் போது எந்த கலரும் இருக்காது, எந்த ஒலியும் இருக்காது. அப்ப அந்த இறைவன் மாத்திரமே நம்மளோட மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருப்பார். அந்த லயம், அதத்தான் லயித்தல்னு சொல்றோம். லயித்ததில் தன்னிலே லயித்ததுவாம். சிவஞான போதும் எதுல நீங்க லயித்திருக்கிறீயோ அது உங்களை லயமாக்கிடும். லயித்தது தன்னில் லயித்ததுவாம். அப்போ இறை ஒளி இழைத்தல் லயம். அந்த சோதி பிரகாசத்திலே ஆன்ம ஒளி கலந்து அதன் விகாரம் நீங்க பெறும். அதனுடைய விகாரம் நீங்க பெறும். அதுதான் மஞ்சை. மஞ்சையினுடைய தத்துவம். உச்சித மஞ்சை, உசித மஞ்சை, அழகான மயில். சூக்கமமாக்கது உள்ளோர் சோதியாய் அழிவதின்றி ஆக்கிடும் அதிகாரத்திற்கு அழிவினை தன்னை கண்டால் நீக்கமில் அறிவானந்தம் முதன்மை நித்தியம் உண்டாகும். போக்குடு வர இழைக்கும் விகாரமும் குருடனும் என்றார் சிவஞான சித்தியார். சித்தியார்ல சொல்லும் போது என்ன சொல்றாரு? சூக்கும வாக்கது உள்ளோர் சோதியாய் அழிவதின்றி. எப்போ அந்த ஒலியானது அடங்குதோ அப்போ ஒளிப்பிரபை மாத்திரமே தோன்றும். சோதியாய் அழிவதன்றி அப்படின்னா செத்து போறது இல்லை, இல்லாமல் போறதும் இல்லை. அதோடு இரண்டர கலத்தல், தான் என்கின்ற நிலை இல்லாமல் போகும். தான் எனது, நான் இருக்கிறேன் என்கின்ற நிலைமை திரிபுடி ஞானம் இருக்காதுன்னு அர்த்தம். திரிபுடி ஞானம்னா தெரியும் இல்லையா? காண்பான், காட்சி பொருள், இந்த மூன்றும் ஒன்றாய் இருத்தல், அதுதான் திரிபுடி ஞானம். நான் பார்க்கிறேன் இந்த பொருளை, இந்த காண்கின்ற பொருள், காண்கின்ற ஆளு, இந்த காட்சி, இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்திருக்கும். நான் பார்க்கிறேன் அப்படின்னா திருப்படி ஞானம் இல்லை, லைஃப் இல்லைங்க, லைஃப் இல்லை. நான் லட்டு சாப்பிடுறேன் அப்படின்னா அங்க திருப்படி ஞானம் இல்லை. ஏன்னா நான் வேற இருக்கேன், லட்டு வேற இருக்கு, சாப்பிடுறது வேற இருக்கு. அந்த இனிப்பே நாம ஆயிட்டோம்னா அங்க நானும் இல்ல, லட்டும் இல்ல, சுவையும் இல்லை. அதுதான் திரிபுடி ஞானம். அந்த திரிபுடி ஞானம் இன்றி சூக்கும வாக்குவது உள்ளோர் சோதியாய் அழிவது அப்படின்னா
ஒளி நிலை குறைந்து ஒளி பிரபை பிரகாசப்படும் போது அதிலே நாம் லயித்து விடுகிறோம். அதுதான் அதுக்கு அர்த்தம். சோதியாய் அழிவதென்றி நாம் அதோட போயிடுறது இல்லைன்னு அர்த்தம். அழிவதன்றி ஆக்கிடும் அதிகாரத்திற்கு அழிவினை தன்னைக்கு இது வேண்டாம், பின்னாடி பார்க்கலாம். சூக்கும வாக்கானது பூத கஞ்சுக காரண உடம்பினுள் அறிவு வடிவாய் விளங்குவது. அறிவு வடிவாய் விளங்கு. இந்த சூக்கும வாக்கு எல்லா காலங்களிலும் இருக்கும். பூல வடிவில் நம்மகிட்ட இருக்கும், கஞ்சுக சரீரத்துல இருக்கும், காரண சரீரத்துல இருக்கும், பூத சரீரத்துல இருக்கும். வாக்கு நம்ம விட்டு வெளியில போவது இல்லை, நம்மோடவே இருக்கும். இந்த நம்மோட இருக்கும் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, நாம மீண்டும் பிறந்து மீண்டும் வளர்ந்து மீண்டும் நம்முடைய அந்த கண்டினியூட்டி ஆஃப் வினை, கண்டினியூட்டி ஆஃப் வினை அது வேணும்ல நமக்கு. அதனால அது கூட வந்துகிட்டே இருக்கும், அது கூட இருந்துட்டே இருக்கும். அந்த ஆன்மாவோடு இந்த கஞ்சுக சரீரமானது இருந்து கொண்டே இருக்கும். என்றைக்கு நாம முத்திக்கு போய் இறைவனுடைய திருவடியில சேரமோ அப்போதான் அது நீங்கும். ஒன்ஸ் கேவலத்துல இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா முத்திக்கு போய் சேருகின்ற வரை அந்த கஞ்சுக சரீரம் நம்மை விட்டு வெளியிலே போவது இல்லை. எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, எந்த பிறவி எடுத்தாலும் சரி, அது கூட இருந்து கொண்டே இருக்கும். தோற்றமும் முடிவும் இல்லாதது. இந்த சூக்கும வாக்குக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. வைகரி மத்தியமை வைசந்தி போல் நிலை மாற்றம் இல்லாதது. இதான் ஒரு பெரிய. சரி, இந்த உடம்பு எடுத்துட்டோம், இதுக்குண்டான ஒரு சூக்கும வாக்கு. சரி, இதுக்கு அடுத்த பிறவிக்கு போ, நாயா போவோம்னு வச்சுக்குவோம். அந்த நாய்க்கு அந்த வாக்கு மாறுமா? அது அப்படியே தான், அதோட பேஸ் மாறுவதில்லை. போடுற சட்டம் தான் மாறுமே தவிர உள்ள இருக்கிற பொருள் ஆன்மாதான். அதுல ஒண்ணும் வித்தியாசம் இல்லையே. பேனா இருந்தாலும் சரி, பூதமா இருந்தாலும் சரி, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா ஒன்றுதான், போட்டிருக்கிற சட்டம் தான். பேரறிவும் ஆனந்தமும் நிலை பெயரும் விடுதலையும் தரவல்லது. இந்த சூக்கும வாக்கு இந்த நான்கையும் தரவல்லதான். ஏன் சூக்கும வாக்கு அப்படின்னு சொல்றா? சூக்கும வாக்கு என்பது பிரணவம். சூக்கும வாக்கு என்பது பிரணவம். எப்ப நாம பேசி 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 இங்க வந்துட்டோமோ, சொல்லி 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 வந்துட்டோமோ, அந்த சமஷ்டி பஞ்சாக்கரம் ஆனது நாமளே உள்ள லயித்து போயிருவோம். அது நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது. பேரறிவு கொடுக்கும், ஆனந்தம் கொடுக்கும், நிலை பெயர் கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும். விடுதலை எங்கேருந்து? இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும், பாசத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். நேரா கொண்டு போய் இறைவனுடைய திருப்பாதத்தில சேர்க்கும். இறப்பும் பிறப்பும் அதன் காரணமாக வெறும் நிலை மாற்றங்களும் இல்லாமல் செய்யும். மரணமில்லா பெருவாழ்வு அளிக்கும். மரணமில்லா பெருவாழ்வு அளிக்கும் அப்படின்னா இந்த உடம்போடவே நாம நித்தியமாக இருப்போம்னு அர்த்தம். அப்படியா? மீண்டும் பிறக்க மாட்டோம். சரியா? சுத்தமாயா வடிவமாய் நாத மாத்திரையாய் இருக்கும். சுத்த மாயை. இத கடைசி வகுப்புல இந்த கேள்வி கேட்டேன். சுத்தத்து மாயம்னா என்ன, அசுத்த மாயைன்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டேன். என்ன? பாசத்தோடு கலந்திருந்த மாயை அசுத்த மாயை, பாச கலப்பில்லா மாயை சுத்த மாயை. நாத தத்துவத்தின் இறுதியில் ஒளிப்பிரவை தோன்றும். இதுதான் நம்ம பார்த்தோம். நாதம் பிரணவம். மயில் அதன் நிறம் மிக அழகானது. மிக அழகான மயில் உச்சிதம் அஞ்சையில். இதத்தான் சொல்றாரு. ஏன் மயிலை கொண்டு போய் அங்க வைக்கிறாருன்னா, அது அதிமோகனம். மோகனம்னா என்ன? அழகு. உச்சிதனாலே அழகு. அவர் சொல்றாரு அதிரூபம், அதிமோகனம். எங்கே அழகு இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம ஆக்கர்ஷிக்கக்கூடிய சக்தி உள்ளது. அழகு எதுவா இருந்தாலும் சரி, எந்த பொருள்ல அழகாக இருந்தாலும் சரி, ஒரு சிலையா இருக்கட்டும், ஒரு துணியா இருக்கட்டும், இந்த உலகியல்ல எது அழகாக இருக்கிறதோ அது நம்மை ஆக்கர்ஷிக்கும். காந்தம் போல நம்மள ஈர்க்கும். கலர்ஸ். எனக்கு அழகாக இருப்பது மற்றவர்களுக்கு அழகாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
அழகுன்னா அழகி போட்டி நடத்தி மிஸ் இந்தியாவோ இல்ல மிஸ் யூனிவர்ஸோ கொடுக்கறது இல்ல. பார்ப்பவர்கள் கண்ணுக்கு எது அழகாக தோன்றுகிறதோ அதுதான் அழகு. எது அழகாக தோன்றுகிறதோ அழகு. எனக்கு எது பிடிக்குதோ அது எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்கிறது என் ஒய்ஃபுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, என் பொண்ணுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் பாக்குறதுக்கு நல்லது, அதை கூட என்ன கலர்ப்பா வாங்கிட்டேன். நாம நல்லதுன்னு நினைச்சா அது வேற மாதிரி போகும். அதனால அந்த அழகு என்பது அதான் சொல்றாரு, யார் பார்த்தாலும் அழகா இருக்கக்கூடியது ஒன்று. எது? மயில். மயில் யாருக்கு பிடிக்காது? குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்ரிபடி லைக்ஸ் பீகாக். அந்த கலர் பார்த்தாலே நம்ம அசந்து கீழே விழுந்துரும். மயிலுடைய தொகையில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் பார்த்தாலே எவ்ரிபடி லைக்ஸ் இட். குஞ்சு குழுவான்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் மயில் தொகை வச்சாங்க நின்றுவாங்க. பிடிக்காதுன்னு சொல்ல ஆள் உண்டா? மயில் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஆள் உண்டா? மற்றது எல்லாத்தையும் சொல்லலாம். நம்ம ஒருத்தருக்கு சேவல் பிடிக்கும், ஒருத்தருக்கு எண் பிடிக்காது, ஒருத்தருக்கு ஆடு பிடிக்காது, பூனை பிடிக்காது. ஆனா மயில பிடிக்காதுன்னு ஒரு ஆள் இருக்குமா? ஆனா இன்னொன்னு பாருங்க, மயிலுக்கு யாரையும் பிடிக்காது. மயிலுக்கு யாரையும் வளர்க்க முடியாது. வரும், இருக்கும், ஓடி போயிடும். போட்டா வந்து சாப்பிடும், ஆனா ஓடி போயிடும். ஒட்டாது ஏதாவது. அதாங்க அதனுடைய பெருமை. இறைப்பொருள் என்பது இறையை எல்லாருக்கும் பிடிக்கும், இறையும் எல்லார்கிட்டையும் வரும், ஆனா ஒட்டாது. மயில் என்பது அதிமோகன ஊர்தி, அதுதான் சொல்லுது. அது போல சூக்கும வாக்கு என்பது சூக்குமமா உள்ள இருக்கிறது. ஓம் என்கின்ற பிரணவ தத்துவம். ஆ ஊமா. எந்த வார்த்தையை நீங்க வாயில திறந்தாலும் முதல்ல வர்றது எது? அகர வரிசை போல் நிறையாத உலகுன்னு திருவருள் பயனிலேயே முதல் பாட்டு அதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு. இதுவும் முதல் வார்த்தை தான். எல்லாவற்றிற்கும் காரணமானது ஆ. அந்த ஆ ஓம்குள்ள இருக்கு. ஆ ஊமா. சூக்குமம் அதான். சூக்குமம்னா எனக்கு ஒரு சூக்குமம், உங்களுக்கு ஒரு சூக்குமம், இவருக்கு ஒரு சூக்குமம் இல்ல. எல்லாத்துக்கும் பொதுவானது சூக்குமம், எல்லாவற்றுக்கும் பொதுவானது ஓம். அந்த ஓம நிறுத்துறதா ரொம்ப கஷ்டம். காலத்தால எந்திரிச்ச உடனே வீட்டுக்கார பேர் சொல்லுவோம், இல்ல வீட்டுக்காரி பேர் சொல்லுவோம், பையன் பேர் சொல்லுவோம். ஆனா ஓம்னு சொல்லுவோம். அது பயிற்சி பெற பயிற்சி பெற பயிற்சி பெற. எத்தனை பேர் காலையில எந்திரிச்ச உடனே கடவுளே இந்த நாளுக்கு நன்றின்னு எத்தனை பேர் சொல்றோம்? வணக்கம் எத்தனை பேர் சொல்ற சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு சொல்லுவானா? உண்மையா மனசார சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். காலையில எந்திரிக்குமே சிந்தனையே போயிடுமே வேற வெளில. எந்திரிச்ச உடனே சிந்தனை போயிடும் வெளில. எப்ப யூ ஆர் கமிங் இன்டு அவேக்னஸ்க்கு வந்த அடுத்த செகண்ட் உங்களுடைய சிந்தனை எல்லாம் பறந்துற வெளியில. நீங்க சாமி போய் முன்னாடி நின்று ஓம்னு சொல்றதுக்குள்ள உங்களுக்கு உங்க சிந்தனை 100 தடவை மாறி இருக்கும். காஃபி போட்டாச்சா? வீட்டுக்காரர் எழுந்திரிச்சு பால் கொண்டாந்து வச்சுட்டாரா? கேஸ் நேற்று ராத்திரி கரெக்டா மூடினாங்களா இல்லையா? காலையில எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் சிந்தனை எனக்கு கடவுள் தான் அப்படின்னு சொல்றது எத்தனை பேர்? விரல் விட்டு எல்லாம் நான் சேலஞ்ச் பண்றேன். அது அந்த கைய பார்க்கறதுக்கு முன்னாடி கையை எடுத்து வைக்கணுமே அப்படிங்கிற சிந்தனை வந்துடும். ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சாமி மாதிரி ஒரு ஞானிகளுக்கு கூட தவிர நம்ம மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப. ஏன்னா அதுக்குள்ள 1000 சிந்தனை வந்துடும். இல்ல சொல்றேன் நானு. அது வந்து ஒவ்வொருத்தருடைய காலையில சாமி கும்பிடுறதுங்கிறது வேற. நான் கூட காலையில எந்திரிச்ச உடனே பல் விளக்கிட்டு நேரம் போய் சுவாமி விளக்கு ஏற்றி வச்சு நான் கூட தான் மார்னிங் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் சொல்லுவோம், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சிந்தனைகள் எல்லாம் மாறி போயிடும். எடுத்த ஃபர்ஸ்ட் சிந்தனை கடவுள் நன்றி அப்படின்னு சொல்றது எத்தனை பேர் இருக்கான்? 2%, 3%, அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல. அந்த சூக்கும வாக்கு என்பது எல்லாவற்றிற்கும் பொது.
அதுல உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இவங்களுக்கு ஒண்ணு எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் ஒண்ணு. அதுல இருந்து வர்றதுதான் வெவ்வேறான தூலம். தூலத்துக்கு வரும்போது அது மாறிடும், சூக்குமத்துல ஒன்னாதான் இருக்கும். தூக்குமத்துல தூலத்துக்கு வரும்போது ஆக்டிவ் வாய்ஸ்ல வரலாம், பாசிவ் வாய்ஸ்ல வரலாம், வாய்ஸே இல்லாம வரலாம், பெரிய வாய்ஸ்ல வரலாம், சின்ன வாய்ஸ்ல வரலாம். அப்ப அது சூக்குமத்தில் இருக்கும்போது பொதுவாக இருந்தது, தூலத்துக்கு வரும்போது சிறப்பா மாறிடும். இப்ப நான் பாடினாலும், மோகன் அண்ணா பாடினாலும், சார் பாடினாலும் எது ரசிக்கத்தக்கதா இருக்கும்? 3 பேரும் பாடுற பாட்டு ஒண்ணுதான், எழுதினவங்க ஒருத்தர் தான், ஒரே லிரிக்ஸ் தான். ஆனா கேட்கும் போது தூலத்துக்கு வரும்போது சூக்குமத்துல எல்லாமே ஒண்ணுதானே, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா வெளியில வரும்போது மாறிடுது. ஒண்ணு பிடிக்குது, அதே பாட்டு இன்னொருத்தர் பாடினா பிடிக்க. அதனால அந்த மயில் என்கின்ற அந்த பிரணவம் அழகானது, எல்லாவற்றையும் ஆக்கர்ஷிக்கக்கூடியது. உச்சித மஞ்சையில் ஊர் அதி மோகன, ஊர்கின்றவன் எம்பெருமான் என்ன பண்றான்? அதுல உட்கார்ந்து ஊர்ந்து செல்கின்றவன். ரெப்டைல்ஸ் இல்ல, அதுல பறந்து போறான்னு அர்த்தம். ஊர்தல் என்றால் பறத்தல்னு ஒரு அர்த்தம். ஊர்தி ஊர்தி இருக்காரு. ஊர்தி என்றால் செல்லக்கூடிய வாகனம் அர்த்தம். வாகனம். ஊரதி ஊர்தி. அந்த ஊர்தி அதிமோகனமா இருக்குமா? அதிமோகனம்னா எல்லாவற்றையும் மிஞ்சிய அழகு, ஈர்க்குமா, காந்தம் போல் ஈர்க்கின்ற அழகு உடையது மயில், அதே அழகு உடையது பிரணவம். ரெண்டுமே ஒன்ஸ் பிரணவத்துக்கு நோக்கிதான் எல்லாரும் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அகச்சமயமோ அகப்புற சமயமோ, புறச்சமயமோ புறப்புற சமயமோ, எல்லாருக்கும் ஒரே டெஸ்டினேஷன் பிரணவம் தான். ஒரு சிலருக்கு அந்த டெஸ்டினேஷன் தெரிந்து போறோம், ஒரு சிலர் தெரியாம போறாங்க. ஒரு சிலர் பஸ் ஏறி S17 மாதிரி பேரூர் சுத்தி போவாங்க, இல்லன்னா 3D பத்தி புண்ணியமத்தூர் சுத்தி போவாங்க, இல்ல வண்டி வச்சிருக்கும் நேரம் குட்டுவிக்கு வழியா போவாங்க. போற டெஸ்டினேஷன் ஒண்ணுதான், அதுல எந்த மாற்றமும் யாருக்கும் கிடையாது. ஆனா போகின்ற வழி, போகின்ற ஸ்பீடு, அது டிஃபரன்ஸ். கரெக்டா? மோகனம் என்பது காந்தம் போல் ஈர்க்கின்ற அழகு. அந்த பிரணவம் எல்லாவற்றையும் ஈர்க்கும். அந்த ஓங்கார தத்துவம் எல்லாவற்றையும் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன்னு சொல்றான். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. மாணிக்க வாசகர் குதிரை வாங்க போகும்போது இங்கிருந்தோ உட்கார்ந்து இருந்த குருநாதர் இவரை ஈர்த்து ஆட்கொண்டார். ஆக்கர்ஷித்தல் பேர். மணிவாசகர் ஈஸ்கம்னு கூப்பிட்டாரு, கூப்பிடல. ஆனா அந்த ஆக்கர்ஷம் இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை ஈர்த்தது. காந்தம் போல் ஈர்த்தது. அப்போ காந்தம் போல் ஈர்க்கின்ற அழகு மயிலுக்கு உண்டு, பிரணவத்துக்கும் உண்டு, நாத தத்துவத்துக்கும். நாத தத்துவத்தினை கடந்தவுடன் இறையொளி தோன்றும். பார்த்தோம் நம்ம. ஒலி அடர்ந்தால் ஒளி தோன்றும். உடலில் தோன்றி நிற்பதனால் அது புக ஒளி. அந்த ஒளியை நாம உள்ளுக்குள்ளே இருந்து, இப்ப வெளியில பூஜை பண்றோம், அது புறப்பூசை. உள்ள பூஜை பண்ணா அது அகப்பூசை. பண்ணுவோம்னா அகப்பூசை பண்ண பண்ண அங்க இருக்கின்ற இருள் மறைந்து ஒளி தோன்றும், அது புகவொளி. புகவொளியை கண்ட பின் ஆன்மா வேறெதிலும் லயிப்பதில்லை. அந்த பிரகாசம் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா வேற மேல அதனுடைய நாட்டம் என்பது இருக்கா? முதல்ல சைவ சித்தாந்த வகுப்பு கீழே அப்போ நடத்தினாங்க, அம்மாவோட பேசினாங்க. எனக்கு சைவ சித்தாந்தம்னா அப்படி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லை. அதுதான் உண்மை. நான் கரை கண்டவனோ இல்ல சின்ன வயசுல இருந்து படித்தவனோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது.
சாமி கிட்ட வந்து இந்த ஞான வகுப்புகள் மே மாசம் நடக்கும். அப்ப ஏதோ உட்காந்து சோறு விடாம சோறு எடுத்து போயிருக்கும். அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா எனக்கு தசகாரியம் சொல்லி கொடுத்தாரு. யாரு? அவினாசி ஐயா, சிவா ஐயா. ஒரு நாள் நான் வந்து அவருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சேன். அப்ப அவர் கூட போய் உட்காந்து சொல்லும் போது, நீ என்ன படிச்சிருக்க, எந்த ஊர், அதெல்லாம் கேட்டாரு. கேட்டு முடிச்ச பிறகு அவர் எனக்கு தசகாரியம் பத்தி சொன்னாரு. எனக்கு என்னன்னா தெரியாது, தசம்னா என்ன தெரியாது, தசம்னா 10 தான் தெரியுமே தவிர அதுக்கு என்ன ஏதெல்லாம் தெரியாது. அவர் எனக்கு தசகாரியம் ஃபுல்லா சொல்லி கொடுத்தாரு. அந்த தசகாரியம் கேட்ட பிறகுதான் இதுக்குள்ள இவ்வளவு மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு வந்து மற்ற உறுப்புகள் எல்லாம் போக ஆரம்பிச்சு இந்த சொல்ல வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சிவாயா. எனக்கு அந்த அட்மைரேஷன் கொடுத்தது சிவாயா. இறைவன் அவருக்கு பின்னால் இருந்து என்னை கூட்டி இருக்கிறார். ஆமா, இல்லன்னா எனக்கு என்ன சிவன், எனக்கு சிவஞான போதம் என்ன தெரியும், சைவ சித்தாந்தம் என்ன தெரியும். கோயில் போடுறோம், கும்பிடுறோம், நம்ம பூஜை பண்றோம், அதுதான் தெரியுமே தவிர சைவ சித்தாந்தம் தான் நம்ம யோசிச்சது கூட கிடையாது. ஆனா அந்த ஈர்ப்பு என்பது வந்துடும். ஆனா உள்ள வந்துட்ட பிறகு வேற சப்ஜெக்ட்லாம் ரசிக்கிறோம். எந்த பாட்டு பார்த்தாலும் அது சினிமா பாட்டா இருந்தா கூட உடனே அது சித்தாந்தத்தோட கம்பேர் பண்ண சொல்லுது. யார்கிட்ட பேசினாலும் ஈவன் வந்து நான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் கிளாஸஸ் போவேன் காலேஜஸ்க்கு. அங்க போனாலும் லாஜிஸ்டிக்ஸ்லயே சொல்ல சொல்லுது. அவங்களுக்கு புரியல தெரியல எனக்கு. ஆனா அந்த கம்பேரிசன் உடனே வந்துருந்தாங்க. பஸ் பாசம் உள்ள வந்து நிக்குதாங்க. அந்த ஈர்ப்பு, அதைத்தான் ஆன்மா வேறெதிலும் லயிப்பதில்லை, அது உண்மை. எதை நீங்க பேசினாலும், எதை நீங்க பார்த்தாலும், எதை நீங்க படிச்சாலும் இந்த முப்பொருள் உண்மை உள்ள போய் நிக்கும். நீங்க உங்களை அபிஷியலா ஒர்க் பண்ணாலும், பசங்க தப்பு பண்ணாலும், நல்லது பண்ணாலும் இந்த முப்பொருள் உண்மை முன்னாடி வந்து நிக்குது. இந்த குகமுடியை கண்ட பின் ஆன்மா வேறெதிலும் லயிப்பதில்லை. இது தலைவன் தலைவியின், இது அகப்புறை பாடல்கள்ல நாம சொல்லுவோம். 2 பேரும் ஒன்னா இருக்கிறதா தெரியப்படுவோம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, எனவே அதிமோகன. மோகனம் என்றால் ஈர்க்கம். கர்நாடக இசையிலே மிகவும் ஈர்க்கக்கூடிய ராகம் மோகன ராகம். மோகனம் பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மோகன ராகம் தான். மெஜாரிட்டி ஆஃப் திருவாசக பாடல்கள் எல்லாமே மோகன ராகத்துல அமைந்த பாடல்கள் தான். அதனாலதான் மோகன் தான் நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். கரெக்ட் தானே? அதனாலதான் முதல்ல அவர் மோகன் ராஜாராம் மோகன் இல்ல. பாருங்க கரெக்டா. ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஆமா சொல்றாங்க, நானும் சொல்லி பார்க்கல. ஊரதி மோகன நிச்சய உத்தர நித்ய மனோலய. ஆட்கொண்டபின் வேறு திசை திருப்பாது மேலும் மேலும் ஈர்த்து இறுதியில் ஆனந்த முக்தி அளிப்பதினால் 100% நீங்க அந்த சர்க்கிள்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அதை விட்டு வெளியில நாம நுழைஞ்சிட்டு நாம வர முடியாது. அது அனுப்பாது இல்ல, அது வெளியில விடாது இல்ல, நம்மால வெளியில வர முடியாது. அது அதை பத்தி எல்லாம் கண்டுக்காது. நீ உள்ள இருக்கிறியா வெளியில இருக்கிறியா அதுக்கு தெரியாது. ஏன்னா அது சொரூபம். அது வெளியில வருவியா போவையெல்லாம் கேட்காது. ஆனா நம்மால அதை விட்டுட்டு வெளியில வர முடியாது. அதுதான் என்றைக்கு அந்த அனுபவத்தினை நாம பெறுகிறோமோ, ஏன் வந்து மாணிக்க வாசகர் அப்படி உருகி 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 கரையிறாரு. அந்த சாக்லேட்டை கொடுத்து ஒரு சூ பண்ணிட்டு குழந்தைக்கு புடிங்கிட்டு பாருங்க, அந்த அனுபவம் அதற்கு கிடைக்குது. அந்த இனிப்பு சுவை அதை விட்டு அகலவே அகலாது, அழுவும். அந்த அழுவைதான் திருவாசகம். நான் பாட்டுக்கு இருந்தேன், நான் பாட்டுக்கு குதிரை வாங்க போனேன், நான் பாட்டு வாங்கிட்டு எங்க ஊர்ல போய் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பேன், குட்டா மன்னனாவே ஆயிருப்பேன். நீ என்ன இங்க கூப்பிட்டு அந்த டேஸ்ட காட்டிட்டு ஐஸ் கொடுத்து குடிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு. நான் எங்க போய் பாக்குறது? இதனுடைய அழுகையை அவர் ஒரு ஊர்ல பாடல,
எல்லா ஊர்லயும் போய் பாடுறாரு. ஐயா எங்க போய் பாடுறாரு. நீ இன்னொரு தடவை எனக்கு ஒரு கண்ட காட்டேன் கேட்கிறார், கெஞ்சறார். அந்த அனுபவம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை விட்டுட்டு வெளியில முடியாது. அது எப்பவுமே நமக்குள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டே இருக்கும். அதை விட்டுட்டு போக நமக்கு மனசு இது உண்மை. இதை பொய் சொல்ல முடியாது. எந்த ஊர்ல எந்த நாட்டுல எங்க இருந்தாலும் சண்டே காலம் 10 மணினா நம்ம கையும் பேசுறமோ பேசலையோ அது வேற சமாச்சாரம். ஆனா அது 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 உள்ளுக்குள்ள அது அந்த உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். கிளாஸுக்கு போகணும். நான் சும்மா இருந்தா கூட பவானீஸ்வரம் இருக்க மாட்டேன். 10 மணி ஆயிடுச்சு, ஏன் உட்காந்து என்ன உட்காரு. அது வேறு திசையை நம்மை விட்டு திருப்பாது. வேறு திசையால உங்களால வேற எந்த டைரக்ஷன்லயும் போக முடியாது. ஆமா, அதுதான் மேலும் மேலும் ஈர்த்து இறுதியில் ஆனந்த முக்தியினை தரும். பட் அந்த டைம் தான் நமக்கு தெரியாது. எப்ப கொடுக்கும் தெரியாது, ஆனா கொடுக்கும். எனவே அது நிச்சயம். இறைவன் நிச்சயமாக நமக்கு முக்தியை அருளுவான். இரண்டாவது, இவ்வானந்த முக்தி உயர்வு தரும். எல்லாவற்றிற்கும் உச்சியிலே இருப்பதுதான் ஆனந்தம். எல்லாவற்றுக்கும் மேல இருப்பதுதான் ஆனந்தம். நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்? சிவரூபம், என்ன சொல்றோம்? சிவயோகம், சிவதரிசனம், சிவரூபம், சிவயோகம், சிவபோகம், ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம். எப்பவுமே ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலைமை. அதுதான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட். இறைவனுடைய திருப்பாதம் தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட். அதனால இடைவிடாத ஆனந்தம். அதனாலதான் அது உத்தரன்னு சமஸ்கிருதத்துல சொன்னா வடக்குன்னு அர்த்தம். வடக்குலதான் கைலாய மலை இருக்கு. அந்த கைலாய மலை தான் ஆனந்தம். சோ இவ்வானந்த முக்தி உயர்வானதால் உத்தர, எல்லாவற்றிற்கும் மேலானது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வின்பம் கால எல்லைக்கு அதீதமாக இருப்பதால் நித்திய. கால எல்லைக்கு அதீதமாக இருப்பதால் எம்பெருமான் என்பவன் ஆனந்தம் என்று நாம சொல்றோம். நாம நிச்சயித்திருக்கிறோம். நமக்கு சொல்லவும் சொல்றாங்க. இது நிறைய